மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெனி தாமஸ் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான குக்கிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீட்லேயே புரோட்டா செய்ய போகிறோம். அதுவும் கிளி புரோட்டா செஞ்சு சாப்பிட போகிறோம். இதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் சால்னா தான் வைக்க போகிறேன். இந்த கிளி புரோட்டா எப்படி செய்கிறேன், என்னெல்லாம் பண்ணுறேன், இதில் என்னெல்லாம் சொதப்பல் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த vlog ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, என்னெல்லாம் பண்ணுறங்கிறத இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். மாவு, முட்டை, சர்க்கரை, உப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டேன். ஏதோ ஒன்று போட மறந்துட்டனாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கிட்ட வச்சாச்சு. இப்போ மாவு பிசைஞ்சலான்னு சொல்லிட்டு மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். 2 பேர்த்துக்கு தான் நான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு 6-7 புரோட்டா வர மாதிரி மாவு கொட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உப்பு சர்க்கரை எடுத்து உள்ளே கலந்துட்டு ஒரு முட்டை எடுத்து உடச்சி உள்ளே ஊற்றி தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரவ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. புரோட்டா மாவு நல்லா இழுத்து பிசையணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகி புரோட்டாவும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப நேரமாக நானும் பிசைஞ்சு கை வலியே வந்துருச்சு. அப்படியே ஒரு வழியாக பிசைஞ்சு மாவு நல்லா உருட்டி எடுத்தாச்சு. மாவுலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் நல்லா இழுத்து பிசைஞ்சு அப்படியே ஊற வச்சாதான் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவெல்லாம் நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி ஊற வச்சுட்டு அப்படியே மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கிளாத்தை போட்டு அப்படியே அதை ஊற வச்சாச்சு. புரோட்டாக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தேன். மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வாங்கி வச்சிருந்த மட்டனை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அந்த மட்டனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அப்படியே குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். புரோட்டாக்கு இந்த சால்னா வைக்கிறதுனால தேங்காய் வறுத்தரைச்சி தான் வைக்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் தேங்காவெல்லாம் உடச்சி தனியாக அதை எடுத்து கீறி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா கீறி வச்சிருந்த தேங்காயெல்லாம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வறுத்தரைக்கிற மசாலா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி, வரமிளகாய் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம தேங்காவே ஆட் பண்ணி வச்சுட்டு அதை தான் நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்ற போகிறோம். இதுதான் இந்த சால்னாக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக கொடுக்கும். நம்ம எப்பவுமே சாதாரணமாக தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி ஊற்றாமல் இந்த மாதிரி வச்சாதான் சால்னா டேஸ்ட்டு வரும். இப்போ இந்த மட்டன் சால்னா வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட நல்லா ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிற கறியை எடுத்து தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு கறியை உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் ஆட் பண்ண போகிறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா, மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது கூடயே நல்லா வதக்கிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கறியை வேக வச்சுருக்கிற தண்ணி எடுத்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான். குழம்பு நல்லா ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இது நல்லா கொதிச்சு வரதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுக்கணும் பார்த்திங்களா. அதனால் அது நல்லா ஆற வச்சுருந்தேன். அது ஆறினதுக்கப்புறமா அதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டு நல்லா மை போல் அரைக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வற்றி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை எடுத்து அப்படியே அந்த குழம்பு கூட ஊற்றி ஏற்கனவே கறி வேக வச்சிருந்த மிச்ச தண்ணி இருந்துச்சு பார்த்திங்களா, அதையும் அது கூட கலந்து அப்படியே கொதிக்க வச்சாச்சு. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மல்லித்தலை போட்டு இறக்குனா அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மட்டன் சால்னா ரெடி ஆயிரும். எல்லாமே சொன்னேன், ஆனால் மெயின் இன்க்ரீடியன்ஸான உப்பு போடுறத மறந்துட்டேன். உப்பு கண்டிப்பாக போட்டுக்குங்க. உப்பு இல்லா பட்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா குழம்ப கொதிக்க வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக மட்டன் சால்னா ரெடி ஆகிருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா மல்லித்தலை போட்டு சூப்பராக இறக்கி ஓரமாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம புரோட்டா மாவு எப்படி இருக்குன்ட்டு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். இப்போ புரோட்டா மாவு எப்படி இருந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக ஊறி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை எடுத்து திரும்ப ஒரு 4-5 குத்தி அதை பார்த்திங்கன்னா குட்டி குட்டி உருண்டையாக ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த புரோட்டா மாவில் பார்த்திங்கன்னா ஒரு 8 உருண்டை பக்கமாக வந்துச்சு. எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சாச்சு. நிறைய வாட்டி கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். என்னடா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம வீட்டில் போட்டு பண்ணிகிட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்தி. இந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதா ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லிட்டு என்னுடைய ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து வீட்டிலேயே செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புரோட்டா மாவு உருண்டை பார்த்திங்களா, பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் எண்ணெய் தேய்ச்சி உருட்டி எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலை என்ன புரோட்டா வீசிடலான்னு சொல்லிட்டு நான் பெரிய வீராங்கனை மாதிரி நான் பாட்டுக்கு பார்த்திங்கன்னா எடுத்து தேய்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். மாவு ஒரு பக்கம் வச்சு நான் தேய்ச்சா அது ஒரு பக்கம் உருண்டுட்டு ஓடிட்டு இருந்துச்சு. என்னுடைய ஹஸ்பண்ட் முதல்லையே சொன்னாங்க, நானே தேய்ச்சி போடுறேன், நீ தள்ளி போன்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் தேய்க்க தெரியாது, தயவு செஞ்சு ஓரமாக போய் நில்லுங்க, நானே எப்படி போடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டு இருந்தேன். எனக்கு வீசவே தெரியாது. நான் பார்த்திங்கன்னா கத்தியை வச்சு கிழிச்சு உருட்டி எடுத்துகிட்டு இருந்தேன். இதை பார்த்துட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் நகர்ந்து நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் அவங்களுக்கு வீச தெரியாதுன்னு பார்த்தா அவங்க சும்மா துணி துவைக்கிற மாதிரி அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க.
ஒரு வழியாக அவங்களும் சூப்பராக தேய்ச்சி ஒரு புரோட்டா மாஸ்டர் போடுற மாதிரியே சும்மா அடித்து உருட்டி பரட்டி தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட கேட்டேன், உங்களுக்கு நல்லா வீச தெரியுமான்னு சொல்லி கேட்டேன். நான் ஏற்கனவே புரோட்டாலாம் போடுவேன், உனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் உருட்டி தேய்ச்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லா மாவையும் உருட்டி வச்சதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா புரோட்டாவை தட்டி கல்லில் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டில் புரோட்டா போடுறதுல பெரிய இம்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு இந்த புரோட்டா வேகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டே இருக்கணும். அது சீக்கிரம் வெந்தும் தொலையாது. ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நாங்களும் ரொம்ப நேரமாக அந்த புரோட்டாவை திருப்பி திருப்பி போட்டு வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறமா எல்லா புரோட்டாவையும் போட்டு எடுத்தாச்சு. அப்புறம் என்ன என் மாஸ்டர் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு அடி அடின்னு அடித்து புரோட்டாவை சூப்பராக பஞ்சு போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. என்னுடைய ஹஸ்பண்ட் புரோட்டாலாம் சூப்பராக போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சாதாரண புரோட்டாவும் மட்டன் சால்னாவும் தான் வச்சு சாப்பிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இடையில பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அல்ப ஆசை வந்துருச்சு. கிளி புரோட்டா வீட்டில் செஞ்சு பார்ப்போமே எப்படி தான் வருதுன்னு சொல்லிட்டு வாழை இலையெல்லாம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாழை இலையை நல்லா தீயில வாட்டிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு லேயருக்கு குழம்பு எடுத்து ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுருந்த புரோட்டாவை எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுட்டு அதுக்கு முட்டையெல்லாம் வச்சு நல்லா வச்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். வச்சுட்டு அப்படியே கட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு பக்கம் கிழிஞ்சிட்டு போகுது. கடையில் மட்டும் எப்படி கிளியாமல் இருக்குன்னு தெரில. நானும் சரி பரவாயில்ல நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே கட்டி தோசைக்கல்லை தூக்கி வச்சாச்சு. தோசைக்கல்லை தூக்கி வச்சதுக்கப்புறமா கடையில் பண்ணுற மாதிரி ப்ரொஃபஷனலாக தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தூக்கி மேலே ஊற்றி என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அங்கே நாலு திருப்பி இங்கே நாலு திருப்பிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இலை பாதி கிளியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வச்சுட்டு இருந்தோம்னா தோசைக்கல்லையே புரோட்டாலாம் கொட்டிருன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒரு பிளேட் மேலே வச்சாச்சு. இப்போ அப்படியே நம்ம கிளி புரோட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னமோ ரொம்ப நல்லா தான் வந்துருந்துச்சு. கடையில் வந்த மாதிரி இல்லைனாலும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஆனால் வீட்டில் செஞ்சதுனால என்னமோ அதிகமாக சாப்பிட முடியல. எப்படியோ சாப்பிட்டு இந்த நாளை சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு வழியாக நம்ம வீட்லேயே கிளி புரோட்டா செஞ்சு சாப்பிடாமலே எப்படியே இந்த விளாகை முடிச்சாச்சு. இன்றைக்கி இவ்வளோதான் விளாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கிளி புரோட்டா எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.